கருத்தரிக்கலை அப்படின்னா 2 ரீசன் தான். 28 நாளைக்கு ஒரு தடவை இவங்களோட அண்டம் உடஞ்சி முட்டைப்பையிலேருந்து கர்ப்பப்பைக்கு வரும். கர்ப்பப்பையிலேருந்து தான் நமக்கு ஓவிலேஷன் அந்த ஸ்பெர்ம் வந்து சேர்ந்து நமக்கு குழந்தை கருத்தரிக்கும். இப்போ ஸ்பெர்மில் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கருத்தரிக்காது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் முட்டை 28 நாளைக்கு ஒரு தடவை உள்ளே வரல அப்படின்னாலும் கருத்தரிக்காது. இப்போ நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா துவர்ப்பு சக்தி, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், டெய்லியும் நைட் வந்து இந்த தாம்பூலம் தரிக்கிறது, ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பெர்ம் குவான்டிட்டியை அதிகமாக்கும். மோட்டிலிட்டி, விஸ்கோசிட்டி, டென்சிட்டி, அடர்த்தி எல்லாம் அதிகமாக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகும்போது ஒரு 10 திராட்சை, கருப்பு திராட்சை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்துக்கிறது, மூலிகைகள்லாம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பீரியட் ஆன உடனே ஒரு 3 நாளைக்கு உப்பு, காரம், புளி எதுவும் யூஸ் பண்ணாமல் நாட்டு இழந்த இலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அது 2 பல்லு பூண்டு, ஒரு 4 மிளகு வச்சு நல்லா அரைச்சி, நம்ம மோர் இருக்கு இல்லைங்களா, புளிக்காத மோர் இல்லை மோர் சாதம், அந்த மாதிரி ஒரு டம்ளர் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதெல்லாம் குடித்தோன்னா நமக்கு